மீன் நல்லா உப்பு, கல் உப்பு, மஞ்சள் தூள் போட்டு க்ளீனாக கழுவி வச்சாச்சு. குழம்பு வந்து பாருங்கள் கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த சமயத்தில் மீனை போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகமாக கொதிக்க வச்சு அப்புறம் சிம்மில் வச்சுக்க வேண்டியது தான். இந்த மீனை போட்டுடுறேன். குழம்பு கூட்டி வச்சது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு 2 கட்டி பூண்டு உரித்து தட்டி போட்டு அதை கூட சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள் போட்டு புளியை கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். கொதித்து முடிக்கும்போது நான் இன்னொரு தடவை காட்டுறேன். குழம்பு கொதிச்சிருச்சு, மீன் போட்டாச்சு.